என் பேர் குரு. இந்த படத்தில் விஜய்னு சொல்லி எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குரு. செய் செய்யாத படத்தில் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். விஜய்னு ஒரு கேரக்டர். டாக்டர் எஸ் ராஜா சார், அவர் வந்து டாக்டர் யூஎஸில் இப்போ கரண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் தான் டைரக்டர். சுப்புலக்ஷ்மி மேடம் ப்ரொடியூசர், அவங்கள சாரோட ஒய்ஃப் அவங்க. ஹெச் ராஜா சார், அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. படம் வந்து எப்படின்னா, ஒரு மெடிக்கல் அவேர்னஸ், அவரோட சாரோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கோத்ரூ பண்ணது, மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ஏமாறுறாங்க, யங்ஸ்டர்ஸ் எந்தெந்த வழியில ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாத்தையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை சினிமாவில் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி சினிமாவை சினிமா மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறையா செட்டை பார்த்துருக்கோம், சீரியஸாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. சார் டேட் சொல்லுவார், அக்டோபர் அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காரு சார். உங்களுக்கு அஃபிஷியலாக சாரும் மேடமும் டேட் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வராங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஏன்னா டைட்டிலே பார்த்தீங்கன்னா என்னடா செய்யாதேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள், நீங்கள் பாருங்கள் வந்து. தேங்க்யூ. படத்துக்கு கேரக்டர் விஜய்னு சொல்லிட்டு டாக்டராக பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருப்பேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஸ்பிட்டல் எம்டி மாதிரி போயிருக்கோம். எப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நிறையா விஷயம் இருக்குது. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நார்மல் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அதே பேஷண்ட் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, டாக்டர்ஸ் எந்த மாதிரி பாசிட்டிவாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் உண்டு, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸும் இருக்காங்க. மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படிங்கிறத டைரக்டர் அழகாக சொல்லியிருப்பாரு. நீட்டை பற்றி என்ன நீட் அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கீங்க? நீட்டை பற்றி அது டைரக்டர் ஒரு மாதிரி சொல்லாமல் சொல்லியிருப்பாரு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு சீஃப் அவராக. அது ஒய் ஹெச் ராஜா சார் அப்படிங்கிறப்போ அவர் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. இன்னைக்கு டேட்க்கு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர் பொலிட்டிஷியன் அவர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இன்னைக்கு டேட்க்கு அவர் அதிகம். ஸோ அப்படி இருக்கப்போ நார்மலாக ஒருத்தவங்க வந்து சாதாரணமாக ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு அவங்க அதை சொல்கிறதுக்கும், ராஜா சார் வந்து அந்த டயலாகை சொல்கிறதுக்கும் அதோட ரீச்சே வேறு. அதுவும் இல்லாமல் டைரக்டர் வந்து ராஜா சாருக்குன்னே யோசித்து மெனக்கெட்டு டயலாக்லாம் ரெடி பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஏன்னா இப்போ ராஜா சார் அதை சொல்கிறாருங்கிறப்போ மக்களுக்கு அது போய் சேருங்கிறப்போ அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ராஜா சார் அதை ஒத்துக்கிட்டு பண்ணார். அதுதான் ராஜா சார் ரோல்.